இது ஹாரா படம் பார்த்துட்டு வந்தேன். ஏனாம் பார்த்தாங்கிற அளவுக்கு படம் வந்து ரொம்ப ரொம்ப மைனஸாக இருக்கு படம். ஒரு தனி நபர் வந்து சமுதாயத்தில் நடக்க ஒரு பிரச்சனைகள்லாம் தட்டி கேட்க முடியுமா அப்படிங்கிறது தான் ஒரு பேஸை வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. ஒரு மோகனோட பொண்ணு வந்து இறந்துடுறா. அவ சாவுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அலையிறாரு. இதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. யார் காரணம் கண்டுபிடிக்கிறாரு. வேணா கண்டுபிடிச்சு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. பட் என்னன்னா நம்பர் ஆஃப் வில்லன்ஸ் பாத்தீங்கன்னா 1 இல்லை 2 3 வைக்கலாம். அது ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வச்சுட்டு ஒரு கேரக்டர் போகுது, இன்னொரு கேரக்டர் போகுது, ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி மாதிரி கொண்டு போகணும்னு ட்ரை பண்ணிட்டு நம்மளுக்கே தலைவலி வர அளவுக்கு ஏகப்பட்ட கேரக்டரை மாற்றி போட்டு வச்சிருக்காங்க. அப்போ ஒன்று போகுது, அது முடியறதுக்கெல்லாம் இன்னொன்று வருது. அங்கே அந்த கேரக்டர் போனால் அவங்க வேற ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஓவராக போட்டு குழப்பி நம்மளுக்கு ஒரு படம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு படம் பார்த்த ஃபீலே இல்லை. ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய மைனஸ் வந்து மியூசிக் தான். மியூசிக் வந்து அந்தளவுக்கு சுமாராக இருக்கு. சவுண்ட் மிக்சிங் ரொம்ப ரொம்ப ஒரு அமைச்சராக இருக்கு. அதனால நம்மளுக்கு உள்ள வரும்போது தலைவலி வர அளவுக்கு உங்களுக்கு வந்து மேக்கிங் ஓகே. ஒரு மேக்கிங் ரொம்ப குறைன்னு சொல்ல முடியாது. இது மியூசிக் சைடில் ரொம்ப கம்மியாக இருக்கு. மேக்கிங் ஆவரேஜாக தான் இருக்கு. மியூசிக் சைடு ரொம்ப டவுனாக இருக்கு. மோகன் சார் நல்லா இருக்காரா? அவர் வந்து ஒரு நடிகருக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அந்த பேக்ரவுண்ட் டீம் தான் ரொம்ப முக்கியம். அன்னைக்கு அவர் பல வருஷங்கள் முன்னாடி பண்ணிட்டு இருக்கும்போது வேற ரேஞ்சில் இருந்தார் அவரு. இன்னைக்கு அந்த ஒரு டாப் ரேஞ்சில் இருக்க டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணாதனால அந்த அவர் வந்து டவுனாக இருக்கு. ஆள் பார்க்கறதுக்கு அவரோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. கதை தேர்வு வந்து கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். இன்னும் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. அவரோட பாடி கண்டிஷனுக்கு வந்து ஆக்ஷன் செட் ஆகல. நான் அவரு ஏஜ் இருக்கு, இன்னொன்று ரொம்ப ஒல்லியா இருக்காரு. ஸோ ஆக்ஷன் வந்து அந்த அளவுக்கு செட் ஆகல. அது கொஞ்சம் வேற மாதிரி கதை பண்ணிருக்கலாம் அவரு. தேங்க்யூ. ரொம்ப நாளைக்கு பிறகு மோகன் சார் படத்தை தேட்டருக்கு பார்க்க வந்திருக்கிறேன். வழக்கமாக நான்லாம் ஊரில் நாகர்கோவிலில் வந்து சின்ன வயசுல உதயகி தான், இதய கோயில், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருப்போம். ரொம்ப நாளைக்கு பிறகு, அதாவது ஒரு பெரிய அதிசயமான விஷயம் என்னன்னா 1980 ஹீரோவா நடிச்ச மோகன் சார் 2024 ஒரு படம் கொடுத்து தேட்டர்ல பார்க்க வச்சிருக்காங்க. 44 வருஷம் அவர் சினிமாவில் இருக்கு. 44 45 வருஷம் ஆச்சுன்னு வைங்களேன். இனிமேல் வர்ற ஹீரோவுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே கிடைக்காது. இத்தனை வருஷம் ஜேர்னிங்கிறதே கிடைக்காது. இன்னொரு விஷயம், சில்வர் ஜூப்ளி ஸ்டார் அப்படின்னு போடுறாங்க. சில்வர் ஜூப்ளி ஸ்டார் மோகன் அப்படி போடுறாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. எத்தனை வெள்ளிவளா நாயகன் எத்தனை பேருக்கு, அவருக்கு ஒருத்தருக்கு தான் அந்த பேரு. படம் வந்து ஆக்ஷன் பிளாக், பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு. 90 கிட்ஸ் மட்டும்தான் அவரோட படங்கள் நிறைய பார்த்துருக்காங்க. 2K கிட்ஸ் பார்க்குற அளவுக்கு நல்லா இருக்கு, சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது என்ன லேக் அப்படிங்கன்னா, கொஞ்சம் காமெடி சீன் வரும்போது கொஞ்சம் இதாக இருக்கு. மற்றபடி படமா பார்த்தீங்கன்னா மோகன் சாரோட இது வந்து பார்த்துக்கலாம். கொஞ்சம் சாங் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். பிஜிஎம் ஓகே தலைவர். ஆனால் எனக்கு சாங் வந்து எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் மோகன் சாரோட ஆக்டிங் குறை சொல்ல முடியாது. மற்றபடி ஆக்ஷன் பிளாக், ஃபைட்டு கீட்டு அதெல்லாம் பட்டையை கிளப்பி இருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற, அதாவது மோகன் சாரோட ரசிகர்களுக்கு எனக்கு பிடிக்கும். இன்னைக்கு இருக்கிற தரப்பு மக்கள் பார்த்து தான் அவங்க சொல்லுமே தவிர, ஓகே எனக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. நாங்கெல்லாம் 90s கிட்ஸ் மட்டும் இல்லை, நாங்கள் 2K கிட்ஸ், 210 கிட்ஸ் கூட நாங்கள் தான், எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, நன்றி. அதுதான் சார் இப்ப இருக்க காலகட்டத்துக்கு இப்ப இருக்க 2K கிட்ஸுக்கு ஃபைட்டு அந்த இதெல்லாம் பிடிக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி நல்லா பண்ணிருக்காரு சார். ஃபைட் அவரோட இதுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா பண்ணிருக்காரு சார் அவரு. கண்டிப்பா இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சார். இதுல வந்து நம்ம அந்த நல்ல ஒரு கண்டென்ட் இருக்கு. போலி மாத்திரையை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. படம் பாக்குறவங்க பார்த்தாங்கன்னா நல்லா புரியும் சார். இப்ப கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி தான் சார் ஒர்க் பண்ணிருக்காரு. படம் நல்லா பண்ணிருக்காரு, டைரக்டர் நல்லா பண்ணிருக்காரு அவரு. மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்ணிருக்காரு. ரஷாந்த் அவர் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி எல்லாம் நல்லா பண்ணிருக்காரு அவரு. இப்ப இருக்கிறதுக்கு வந்து சூப்பரா பண்ணிருக்காரு. அப்ப வந்து லவ் சாங் மைக்க வச்சு இதுல நல்லா அப்ப வந்து சாஃப்டா இருந்தா மோகன். இப்ப இப்படி பண்ணிருக்காரு. இப்ப விஜய் படத்துக்கு வில்லனா பண்றாருன்னா அதுக்கு ஏத்த ஈக்குவலா இப்ப ஃபைட் நானும் பண்ணுவேன் பாருங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காரு அவரு. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு சீனுக்கு அவங்க ரசிகர்கள் எல்லாம் கை தட்டி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருக்கு. மோகன் சாரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பர். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம். பயங்கர ஹாப்பி. என்ன டிஃபரன்ஸ்னா, நம்ம நாட்டுல நடக்கிற விஷயத்தான் காட்டுறாங்க. இதனால போலி மாத்திரனால எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க. உண்மை அதுதான். அதுல யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க,
அப்படின்றத வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, மக்களுக்கு தேவையான படம். படம் சென்டிமெண்ட் படமா ஆக்ஷன் ரெண்டுமே இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ஒரு நாள் கழிச்சு மோகன் சாரை பார்க்கும்போது எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரை திரும்ப நாங்க பாப்போம்ன்றது சான்ஸே இல்லை. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா. இல்ல ஹஸ்பண்ட் வில்லனா இருந்தாரு, அதனால பார்க்க வந்தோம். படம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. பார்த்த மோகன் சார் இப்போ பார்க்குற மோகன் சார் இப்போ நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தது அம்மா அந்த மாதிரி டைப்ல. ஆனா அவரோட படங்கள் எல்லாமே நான் பார்ப்பேன், செமையா இருக்கும். ஆனா அவரு இந்த மாதிரி ஆக்ஷன்ல இறங்கிடுவாருன்றதே தெரியாது, நான் பார்த்தது இல்ல அந்த மாதிரி. இப்போ சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் படம் என்னது சார் புரியல? ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எதுக்கு படம் எது பிடிச்சதுலாம் கிடையாது, ஆரம்பிச்சதுல இருந்து முடியற வரைக்கும் ஒரே ட்விஸ்டாவே இருந்தது. ஒரு சென்டிமெண்டாவே போதாது ஆக்ஷன் ஆக்ஷனா ரெண்டுமே கலந்துதான் இருக்கு, பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம் வந்து. ஆடியன்ஸ் எப்படி ரொம்ப சந்தோஷம் தான். சார் பார்த்ததே ஒரு விஷயம் தான். அந்த படத்துல வந்து அவரு இந்த மாதிரி நடிச்சிருக்காரான்றதே ஒரு விஷயம் தான். சென்டிமெண்ட். ஆமா ஆமா, ஃபேமிலி தான், முழுக்க முழுக்க ஃபேமிலி தான். ஆக்ஷன் இருக்கு, அதாவது ஒரு அப்பாவா இருந்து அது எப்படி நடக்கலாம் அப்படின்றது பொதுமக்களுக்கு. ஆமா, எல்லாருமே ஒரு வெளிக்கொண்டு வந்திருக்காரு, அவ்வளவுதான் விஷயம். இதில் வந்து என்னன்னா அப்பா பொண்ணு கதை, அது போல சென்டிமெண்ட் பார்க்கலாம், ஆக்ஷனும் பார்க்கலாம். அது போல சார் வந்து ஒரு 16 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ரீப்ளேக் கொடுக்கறதுனால வந்து படம் நல்லா பண்ணியிருக்கிறாப்புல. கண்ணீர் விட்டு தான் வருவாங்க. நீ வரவங்களை கேளு, ஆடியன்ஸை கேளுங்க. சென்சிட்டிவா இருந்தது. ஆமா, அதெல்லாம் சரிங்க. ஆமா, லேடிஸை பொறுத்தவரையிலுமே இப்போ நானே பார்த்தேன், உள்ள தான் வந்தேன். கம்பல்சரி ஒரு 4-5 லேடிஸே உட்காந்து ஆயிருந்தாங்க. சென்டிமெண்ட் சாங் ஒன்று நல்லா இருக்குது. இப்போ சார் நல்லா பண்ணியிருக்கிறாப்புல. கம்பல்சரி கம்பேக்காக இருக்கும் படம் பார்க்கறதுக்கு. டேரக்டர் சார் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்கிற, அப்புறம் நல்லா வாங்கியிருக்கிறாப்புல. சார் அவரும் வந்து பயங்கரமா பண்ணியிருக்கிறார். அப்போ 2வது படம் பண்றாரு, இது சூப்பரா பண்ணிரு. ஃபேமிலி சப்ஜெக்ட் பண்ணுவாரு, இதுல கொஞ்சம் ஆக்ஷன். ஆமா, இதுல ஆக்ஷனும் இருக்குது, ஃபேமிலி சப்ஜெக்டும் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, ஆக்ஷனுக்கு காமெடி இருக்கு. அப்புறம் வந்து யோகி பாபு, மொட்டராஜன் சார் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆமா, ஃபேமிலி படம், பசங்களும் பார்க்கலாம், ஃபேமிலியும் பார்க்கலாம், ஆடியன்ஸும் பார்க்கலாம், எல்லாமே பார்க்குற படம் தான்.